நீங்க தான் மேடம் ஜட்ஜ் இந்த போட்டிக்கு. நீங்க தான் டேஸ்ட் பண்ணணும். ப்ளீஸ் கோ அஹெட். ப்ளீஸ். சரி. எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ மேம். லக்ஷ்மி, என்னோட காரமான டேஸ்டி ரெசிபியை டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. How is it? நல்லா இருக்கு. I thought so. எப்படி? சூப்பர். நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். ஓகே? நல்லா இருக்க மேடம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். எல்லாருமே நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். லக்ஷ்மி மேடம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்களே அந்த டாப் 3 யாருன்னு அனௌன்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். பரிசை நீங்களே அறிவிச்சிடுங்களேன் சார். இல்ல மேடம், நீங்க தான் டேஸ்ட் பண்ணீங்க, நீங்க தான் ஜட்ஜ். ஸோ இட் வில் பி குட் இஃப் யூ டூ தட். ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. சாப்பாடு ரொம்ப ருசியா அருமையா இருந்தது. அதனால நீங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க. மேடம், அப்படிலாம் சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி இது காம்படிஷன். ஸோ பெஸ்ட் 3 வின்னர்ஸ் நீங்க அனௌன்ஸ் பண்ணணும். என்ன பில்டப் பண்ற பாத்தியா லக்ஷ்மி? பின்ன எடுத்த உடனே நம்ம பிரதிபாதான்னு சொல்லிட முடியுமா? மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்லிட மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா பாப்போம் பெருமளா. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். இந்த போட்டியோட விதி என்னன்னா, ருசியோட ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நான் முதல் 3 பரிசு தேர்ந்தெடுக்கிறேன். 3வது பரிசு திருமதி வைதேகி சுப்பிரமணியம். சார், Congratulations. Thank you, madam. Thank you, sir. Thank you, madam.
கோதுமை மாவுல நெய்யை கலந்து நீங்க செஞ்ச அந்த பலகாரம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். வெரி குட். அப்பா, நமக்கு தேர்ட் பிரைஸ் எல்லாம் இல்ல, கன்ஃபார்ம்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். இப்போ ரெண்டாவது பரிசு யாருக்கு போகுதுன்னு தெரியுமா? திருமதி சுமதி. Well done, well done. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். நீங்க முளைக்கட்டின பயிரை தயிர்ல ஊற வச்சு அப்புறம் அதுல கொஞ்சம் மாவை கலந்து ஒரு புதுசா ஒரு கட்லெட் செஞ்சிருந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்ன லீனா இது? இவ யார் யார் பேரோ சொல்லிட்டு இருக்கா? இன்னும் ஒரே ஒரு பிரைஸ் தானே இருக்கு. ஆமா பெருமளா. காட், எனக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துடணும். இல்லனா இவளுக்கு முன்னாடி நம்ம மானமே போயிடும். இந்த பரிமளாவில இப்படித்தான் பாதி நேரம் ஃப்ரெண்டாவும் பாதி நேரம் எனிமையாவும் டபுள் கேம் விளையாட முடியுதோ தெரியல. சார், முதல் பரிசை நீங்களே சொல்லுங்க சார். நோ, நீங்க தான் ஜட்ஜா வந்திருக்கீங்க. முதல் பரிசு நீங்களே சொல்லிடுங்க. இப்போ முதல் பரிசு இந்த கேரட்டு, புதினா, கீரை, இந்த 3 பொருள்களை வச்சு நம்பவே முடியாத அளவுக்கு ருசியா ரொம்ப வித்தியாசமா ஒரு உணவு செஞ்சிருந்தாங்க. அந்த உணவை செஞ்ச நம்ம கல்யாணி மேடம்க்கு முதல் பரிசு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். நீங்களும் சேர்ந்து கொடுங்க. தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்படி கவுத்துட்டாலே பிரதிபா. இந்த லட்சுமியை சும்மா விட போறது. 1 minute. 1 minute. என்ன வேணும் மேடம்? நான் உங்ககிட்ட பேசல, நான் இவங்க கிட்ட தான் பேசணும். ஏன் லட்சுமி, நான் குக் பண்ண ரெசிபியை டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமா. அப்போ இந்த 3 பிரைசஸ்க்குமே என்னோட ரெசிபி தகுதி இல்லாததுன்னு அப்பவே நீங்க சொல்லிருந்தா நான் இவ்ளோ எக்ஸைட்மென்ட்டோட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன்ல. மேடம், அவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ண எல்லார் டேபிளுக்கும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. அது நாங்களும் பார்த்துட்டு தானே இருந்தோம். ரைட், பட் நீங்க டேஸ்ட் பண்ணல சார். வெயிட். இல்ல இல்ல சார், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. ப்ளீஸ் சார், டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கலனா வேற எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும்? சொல்லுங்க. சாரி. சொல்லுங்க சார், கம் ஆன், ஓபனா சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். This is an insult, sir. Great insult. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஸ்வீட் செய்ய கத்துக்கிட்டு
அத ஹரி சார் கிட்ட செஞ்சு காமிச்சு திருட்டுத்தனமா பேர் வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மேடம் இப்ப என்னாச்சு உங்களுக்கு? பிரைஸ் கிடைக்காத எவ்வளவு பேரு சைலண்டா இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அப்படிதான் சார் கத்துவேன், அப்படிதான் கத்துவேன். என்ன வேணும்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க. என்னால எப்படி சார் கத்தாம இருக்க முடியும்? இல்லைங்க, உண்மையிலே நீங்க சமைச்சத வாயில வைக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரதிபா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இது பொதுவா நடக்கிற போட்டி தானே. தகுதிக்கு தானேமா மரியாதை கொடுக்கணும். அது தானேமா நியாயம். ரைட், அதானே நியாயம். அப்போ எதுக்குமே தகுதி இல்லையா என்னோட ரெசிபி? சொல்லுங்க. இந்த பிரைஸ்ல எந்த பிரைஸ்க்குமே தகுதி இல்லையா என்னோட ரெசிபி? நாட் ஈவன் ஒன். அப்படி இல்ல பிரதிபா, நீங்க சமைச்சது நல்லாதான் இருந்தது. ஆனா மத்தவங்க சமைச்சது அதை விட நல்லா இருந்தது. அப்படி போடுற வேலை 1000 தான் சொல்லு. லக்ஷ்மியோட டேலண்டே தனிதான். திரும்ப கட்சி மாறிட்டீங்களா? பின்ன இப்போ லக்ஷ்மி ஜெயிச்சிட்டாலே. சுத்தம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. பட் நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. இதை நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். பிரதிபா மேடம், என்னங்க நீங்க இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வேணா ஆர்கனைசர்ஸ் கிட்ட சொல்லி ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்க சொல்றேன். என்ன சார் டென்ஷன் ஆயிட்டுன்னு பயந்துட்டீங்களா? நான் கோவப்பட்டுட்டேன்னு நிஜமாவே பயந்துட்டாரு. ஐ நோ பட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். இது லக்ஷ்மிக்கு எனக்கும் நடுவுல அடிக்கடி நடக்கிற விளையாட்டு இல்ல லக்ஷ்மி. ஐ நோ, நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்க. என்னென்ன சார், பிரைஸ் கிடைக்கலனா கொஞ்சம் டென்ஷன் எப்படி இருக்கும், எவ்வளவு கோவப்படுவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் காரம், இந்த டிராமாக்கு ஏத்த கொஞ்சம் காரத்தை கொடுத்தா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பை தி வே லக்ஷ்மி, your selection was perfect and I'm so proud. வின் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Congratulations guys. மேடம், யா, உங்க சமையலை விட உங்க டிராமா சூப்பர். oh thank you. அந்த லக்ஷ்மி நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்ப டிராமான்னு சொன்னீங்க? அது நான் ஹரிசருக்காக போட்டது. லக்ஷ்மி தான் என்னோட எனிமி. அவளுக்காக நான் ஹரிசரை பகிச்சுக்க முடியுமா என்ன? ஓ, அப்போ லக்ஷ்மிக்கு எதிரா ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் நடத்த போறேன்னு சொல்லு. வேர்ல்டு வாரா இல்லாம இருக்கலாம், பட் டெஃபினெட்லி நாட் அ கோல்ட் வார். எப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு மட்டும் பாருங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல
உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது. முருகா சொல்ல சொல்ல வாவ் அத்தா, சூப்பர், எக்ஸலென்ட், மார்வெலஸ், எக்ஸ்ட்ராடினரி. இப்படி ஒரு டாலண்ட் உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அத்தா. சூப்பர் அத்தா, செம்மையா பாடுறீங்க. போ பவி, கிண்டல் பண்ணாத. அத்தா, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? நிஜமாவே ஸ்ருதி சுத்தமா சூப்பரா பாடுறீங்க. அப்படியா சொல்ற? டவுட்டா இருக்கா? வேணா இன்னொரு தடவை பாடுறீங்களா? நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஏதோ பாடணும்னு தோணுச்சு, எனக்கே தெரியாம பாடிட்டேன். யாராவது பக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சா நான் அப்படி பாடி இருக்கவே மாட்டேன். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நேத்து அந்த குக்கரி காம்படிஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அத்தை ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களே. அப்படி எல்லாம் சொல்லாத பவி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அத்தை, நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. பாத்தீங்களா, ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். இப்ப நீங்க பாடணும்னு தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன பவி? இந்த ரோடு எண்ட்ல ஒரு ஆடிட்டோரியம் இருக்குல்ல? ஆமா, எப்பயாவது டிராமா எல்லாம் போடுவாங்களே. அதே ஆடிட்டோரியம் தான். இன்னைக்கு ஈவினிங் அங்க பழைய சினிமா பாட்டு கச்சேரி ஒண்ணு இருக்கு. பழைய சினிமா கச்சேரினா? அப்படின்னா புது பாட்டு எதுவும் பாட மாட்டாங்க, பழைய பாட்டு மட்டும் தான் பாடுவாங்கன்னு அர்த்தம். பரவாயில்லையே, இந்த காலத்துல அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்களா? உங்களுக்கு பழைய பாட்டுனா பிடிக்கும்ல? என்ன இப்படி கேட்டுட்ட? எனக்கு 1960, 70 எல்லா பாட்டுகளும் உசுரு. MS விஸ்வநாதன் ஐயாவோட பாட்டுனா எனக்கு அப்படி பிடிக்கும். சில நேரம் தூக்கம் வரலன்னா ரேடியோல அந்த மாதிரி பாட்டெல்லாம் தேடி தேடி நான் கேட்பேன். சூப்பர். அப்புறம் அந்த கச்சேரியில இன்னைக்கு மெஜாரிட்டி MSV பாட்டா தான் இருக்க போகுது. ஒன்னு பண்ணுவோம், இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் அந்த கச்சேரிக்கு போவோம். ஓகே? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம் பவி. ஏன் வேண்டாம்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல கச்சேரி அது இதுன்னு நம்ம 2 பேரும் வெளியில போனா அப்பாவுக்கு சரிப்பட்டு வராது. அப்புறம் என்னாலயும் நிம்மதியா பாட்டு கேட்க முடியாது. அத்தா, தாத்தாக்கு நீங்க என்ன குறை வைக்க போறீங்க? சாப்பாடு ரெடி பண்ண அப்புறம் மருந்து மாத்திரையும் நீங்க ரெடியா எடுத்து வைக்க போறீங்க. பிளாஸ்க்ல வெந்நீரும் எடுத்து வச்சிருவீங்க. அவர் பாட்டுக்கு வேணும்ன்றத சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க போறாரு அத்தை. சும்மா ஒரு 1/2 hour 1 hour தானத்தை வெளியே போயிட்டு வந்தா என்ன தப்புன்ற? தப்புன்னு நானும் சொல்லல, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல பவி. அதனாலதான் ஆசை இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பாக்குறதே கிடையாது. அத்தை, இப்படி இருக்காதீங்க அத்தை. வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்கு. மொத்த உலகத்தையும் சுத்தி பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கால் வலிக்கிற அந்த தூரமாவது போய் நடந்து பார்த்துட்டு வரலாம்ல. அப்போ தப்பு இல்லைங்கிறியா? ஆக உங்களுக்கு ப்ரோக்ராம் போகணும்னு ஆசை இருக்கு. அப்புறம் எதுக்கு மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு நீங்க ரெடியா இருங்க, சொல்றேன். இன்னைக்கு நம்ம கச்சேரிக்கு போயே தீர்றோம். ஓகேவா? பாத்தீங்களா, சொன்னதும் போன் அடிக்குது. நல்ல சகுனம் அத்தை. நல்ல சகுனம்னா டக்குன்னு அதை செஞ்சிடணும்.